கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் எங்கே வந்திருக்கிறோம்? மறுரூப முகாமுக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் டான்ஸ் பார்த்தீங்க, பாட்டு எல்லாமே நடந்தது. இப்போ என்ன பண்ணுறோம்? முக்கியமான வேலைக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு முறைகளை நம்ம இன்னும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனோடு நம்ம என்ன பண்ண வேண்டும்? இந்த ஆராதனை வேலையில் தேவனோடு பேச வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனோடு நமக்கும் உள்ள ஐக்கியத்தை இன்னும் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வேலையில், இந்த மாலை வேலையில் நாம் தேவனுக்கு மாத்திரம் இடம் கொடுக்கணும். உலக வேலைகள், உலக காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு முழு இருதயத்தோடு நம் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த மாலை வேலையில் எல்லாரும் ஆராதனைக்குள்ளாக கடந்து போகலாமா? ஒரு நிமிஷம் நம் சிந்தனைகளை சிதற விட வேண்டாம். ஒரு முழு மனதோடு தேவனை நோக்கி பார்க்கலாம். எழுந்திருந்து நம்ம ஆராதனை செய்யலாம். இவ்வளோ நேரம் உட்கார்ந்து பாடினோம். எழுந்திருந்து கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆராதிக்கணும். ஆவியோடும் மணலோடும் உற்சாகத்தோடும் ஆராதிக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். இந்த வேலை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம இடம் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லைங்க. நம்ம இந்த உலகத்திற்கு எவ்வளவோ நமக்கு இடம் கொடுக்குறோம். உலக காரியங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம ஒரு சிலர் என்று நினைக்கலாம். நம்ம முகாமுக்கு வந்திருக்கிறோமே, அதிக கூட்டம் இல்லைன்னு கூட நினைக்கலாம். ஆனால் இந்த வேலையில் தேவ பிரசன்ன, தேவ மகிமை இந்த வேலையில் அசைவாடுகிற நேரமாக இருக்கிறது. நம் முழு இருதயத்தோடு தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய ஆவி, ஆத்துமா, சிந்தனை எல்லாம் தேவனோடு ஒப்பு கொடுக்கலாமா? தேவனிடத்தில் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி பலிகளை ஏறெடுக்கலாம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். தேவனோடு பேசுங்க. இந்த வேலையில் தேவனோடு நம்ம மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் கடந்து போக வேண்டுங்க. இந்த இடத்துல எதற்காக நம்ம வந்துள்ளோம்? சும்மா நேரத்தையும் காலத்தையும் வீணாக செலவழிப்பதற்கு இல்லை. எவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கோம், எவ்வளோ தூரத்தில் வந்திருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம். இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க. தேவனிடத்தில் நம்ம இங்கிருந்து போகும்பொழுது நம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் போக வேண்டும். நம்ம இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ காரியங்களை, நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனையோ உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த வேலையில் நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வேலையில் தேவனுடைய கரத்தில் தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? உள்ளத்தில் ஆழத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாக நன்றிகளை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க, துதிங்க, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து துதிங்க. அப்படி ஆராதனை வேலைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு ஆராதிங்க. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்கலாமா? தேவனை ஆராதிங்க. ஆராதனைக்குள்ளாக கலந்து போங்க. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற வேலையில ஆராதனை வேலைக்குள்ளாக கடந்து போங்க. ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே
முழு அன்போடு தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுங்க. தேவன் நமக்கு எவ்வளோ நல்லவராக இருந்தாருங்க, எவ்வளோ வல்லவராக இருந்தார். நம்மளுடைய சுகத்தோடு பாதுகாத்தாரு, நம்ம பலத்தோடு நம்மை வழிநடத்தி வந்தார். அந்த தேவனுக்கு உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதுங்க. எத்தனை நாவுகள் நன்றிகள் ஏறெடுத்தாலும் போதாது. அந்த நல்ல தேவனை இந்த மாலை வேளையில துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ பிரசன்னத்தை உணர்வுகளாய் காணப்பட வேண்டுங்க. ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆவிலே பலனுள்ளவர்களாய் காணப்பட வேண்டுங்க. நம் தேவனோடு உறவாடுகளாய் காணப்பட வேண்டும். இந்த மாலை வேளையில ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறாருங்க. முழு இருதயத்தோடு நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க. என்ன வேதனையோடு வந்திருந்தாலும், என்ன பாரங்களோடு வந்திருந்தாலும், என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும், தேவன் இந்த வேளையில எல்லாவற்றையும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறாருங்க. தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறாருங்க. அவர் மறுரூபமாக்கப்படுகிற தேவனாய் இருக்கிறாருங்க. நம்ம ஒவ்வொருவரையும் மறுரூபமாக்கப்பட இந்த வேளையில நம்மத்திலே தேவன் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறாருங்க. அந்த தேவனுடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லைங்க. தேவனுடைய சமூகத்தை தவிர நமக்கு வேற ஒண்ணுமே இல்லை. நம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை இந்த வேளையில உயர்த்தலாமா? ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, மன்னா என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரமாய் நாம் காணப்படுகிறோம். வெறுமையான பாத்திரம் தேவன் நிரப்ப வல்லவராய் இருக்கிறாருங்க. இந்த மாலை வேளையில அப்பா, நான் வெறுமையாக்கி வந்துள்ளேன் ஆண்டவரே. அப்பா, என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக ஆவியானவர் என் மேல் ஊற்றும்படியாக நம் இந்த மாலை வேளை ஒப்பு கொடுக்கலாமா? குயவன் கையில் களிமண்ணை ஒப்பு கொடுப்பது போல நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? தேவன் நம்மை நல்ல ஒரு பாத்திரமாய் வளைந்து கொள்ள விரும்புகிறார். இந்த மாலை வேளையில நம்ம ஒப்பு கொடுப்போமானால் தேவன் நம்மை நல்ல ஒரு பாத்திரமாய் வணைந்து மற்றவருக்கு சாட்சியாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறாருங்க. நம் மற்றவங்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களாய் தேவன் நம்மை மறுரூபமாக்கப்பட வல்லவராய் இருக்கிறார். இந்த மாலை வேளையில நம்ம மறுரூப முகாமுக்கு வந்திருக்கிறோம். நம் ஏதாவது தேவனுக்காக செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டுங்க. ஏதோ வந்தோம், கடமைக்காக வந்தோம் போனோம் என்று இல்லாமல் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, அந்த மறுரூப முகாமுக்கு வந்து நம்ம இந்த காரியம் செய்தோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்தோம், நாங்க மறுரூபமாக்கப்பட்டோம், எங்க குடும்பத்தில் நாங்க மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்று தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? நம் ஒருவருமே நீதிமான்கள் அல்லங்க, நம் பரிசுத்தவான்களும் அல்ல. இந்த மாலை வேளை ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, என்னை மறுரூபமாக்கப்பட வேண்டும். அப்பா, என் சுவாபங்கள் எல்லாம் மாற வேண்டும், என் சிந்தனைகள் எல்லாம் மாற வேண்டும். அப்பா, என் கோபங்கள் எல்லாம் மாற வேண்டும். அப்பா, நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு எடுத்து போடும் என்று தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, என் சிந்தனைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்னை விட்டு எடுத்து போடணும் என்று ஒப்பு கொடுக்கலாமா? எத்தனை நாள் மற்றவர்களை குற்றப்படுத்தி நாம் வாழ முடியுங்க? இந்த மாலை வேளை ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, என் சிந்தனை மாற வேண்டும். அப்பா, என் கோபம் மாற வேண்டும். அப்பா, என் மூர்க்கம் மாற வேண்டும். அப்பா என்று ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவருமே தேவனை தரிசிக்க முடியாது. ஒருவருமே தரிசிக்க முடியாது. நாம் தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். கேராபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றக்கூடிய தெய்வம் நம் தெய்வமாய் இருக்கிறாருங்க. எங்க 2-3 பேர் நாமத்தினால் கூடியிருப்பீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த மாலை வேளை நம்மத்தில் அசைவாடி கொண்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறாருங்க. அந்த தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியானவரே
சேற்றிலிருந்த நம்மை தூக்கி எடுத்த தேவன். எங்கேயோ வாழ்ந்தோம், எங்கேயோ பிறந்தோம், உளையான சேற்றிலே விழுந்து கிடந்தோம். ஆனால் தாயின் கருவில் உருவாகும் முன்னே தேவன் நம் எலும்புகள், சதைகள், நரம்புகள் எல்லாம் உருவாகும் முன்னே நம் பேர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறாருங்க. எதற்காக நம் தேவன் ஒவ்வொருவரையும் நம்மை அழைத்திருக்கிறார்? ஏதோ ஒரு நோக்கம் உண்டுங்க. நம்ம அழைத்த நோக்கம் உண்டு. ஏன் நம் கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறோம்? ஏன் இயேசுவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் என்றால் தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அதை செய்யாமல் நாம் எங்கெங்கோ ஓடிக்கொண்டு இருக்கிறோமோ, என்னென்னமோ நம்ம செய்து கொண்டு இருக்கிற உலக காரியத்துல நம் தேவனுக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இந்த மாலை வேளையில ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்கலாமா? அப்பா, உமக்காக நாங்க என்ன செய்ய வேண்டும்? என்ன காரியம் உமக்காக நாங்க விட வேண்டும்? நாங்க என்ன என்ன எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர் ஏசப்பா? அந்த காரியம் நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே. எதெல்லாம் நாங்கள் விட வேண்டும்? இந்த பூலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நாங்கள் விட வேண்டும் என்று நம் தேவனுடைய கருத்துல அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணிக்கலாமா? இந்த மாலை வேளையில நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுங்க. பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. பரிசுத்தம் இருந்தால் தேவன் அந்த இடத்துல வாசம் செய்வார். பரிசுத்தம் இல்லை என்றால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்க. நம் இருதயமாக திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயமாய் காணப்படுகிறது. அந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டுங்க. நம் தேவனுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? தேவனுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, களிமண்ணான் எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒரு விஷயம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க என்று தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியானவரை வரவழைக்கலாமா? அந்நிய பாஷையில பேசி தேவனை துதிங்க. கொஞ்ச நேரம் தேவனை துதிங்க, ஆராதனை செய்யுங்க. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி பாருங்க, பாருங்க. முழு இருதயத்தோடு முழு பலனோடு தேவனை நோக்கி பாருங்க. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானராய் இருக்கிறவர் அவர் தாங்க. சர்வ ஆள்கிற தேவன் அவர் தாங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் தாங்க. இந்த மாலை வெள்ள ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? தேவன் ஒவ்வொருவரையும் நிரப்ப வல்லவராய் இருக்கிறாருங்க. தேவன் ஒவ்வொருவரையும் நிரப்ப வல்லவராய் இருக்கிறாரு. உங்களை கொண்டு தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. தேவன் எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டார் என்று நீங்க தேவனுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் தேவன் நிரப்ப வல்லவராய் இருக்கிறாருங்க. எவ்வளோ தூரத்திலிருந்து வந்திருக்க வெறுமையாய் போக கூடாதுங்க. வெறுமையாய் போக கூடாது. தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுங்க. முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனை துதிக்கலாமா?
எஜமானராய் இருக்கிறாருங்க. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அழிந்து போகலாம், உலக ஆஸ்தி அந்தஸ்து பணம் பொருள் பட்டம் பதவி எல்லாமே அழிந்து விடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் அழியாதுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாள் அழியாதது. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டுங்க. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் அநேகமாய் காணப்படுகிறது. அது எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்ம ஒவ்வொருவருக்காக தேவன் கொடுத்திருக்கிறாருங்க. தேவன் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையின் மேல் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் இருப்பவர் நீர் ஆண்டவரே. இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர் நீர் அப்பா. அப்பா, நீர் எவ்வளோ வல்லமுள்ள தேவன் அப்பா. உமக்கு நிகரானவர்கள் ஒருவருமே இல்லை என்று தேவனை ஆராதிக்கலாமா? ஆராதிக்கலாமா? தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கலாமா? தாழ்த்தி அப்பா, எங்களுடைய மேன்மை பாராட்ட ஒன்று மேல் அப்பா. சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரையே குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்று தாவீது சொன்னது போல நம் தேவாதி தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து நம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுங்க. இந்த வேலை ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? தாவீது எல்லாரால் ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலோ தாவீது தேவனை மாத்திரம் இறுக பிடித்து கொண்டு தேவனை துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு தேவனை பாடிக்கொண்டு மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தது போல தாவீதை தேவன் எப்படி உயர்த்தி ராஜாவாக வைத்திருக்கிறாரோ இந்த வேளையில உங்களை ஒவ்வொருவரும் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோமே, எங்கள் சூழ்நிலை வெறுமையாய் காணப்படுகிறது, எவ்வளவு நாளைக்கு இந்த சூழ்நிலை என்று நினைக்கிறீர்களா? தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறாருங்க. இந்த மறுரூப முகாமை விட்டு நீங்க போகும்பொழுதோ நீ பெரிய அற்புதங்களை அதிசயங்களை காண செய்கிற தேவனாய் உங்கள் முன்னாடி கடந்து போகிறவராய் காணப்படுகிறாருங்க. இந்த மறுரூப முகாமை விட்டு நீங்கள் போகும்பொழுது குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதங்களையோ உங்களுடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறாருங்க. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு நாளும் அவரை விட்டு விலகாத பிடிக்கும். அவர் நமக்கு உரைத்த கட்டளைகளை ஒவ்வொரு நாளும் நாம் நம் அதை கடைபிடித்து நடப்போமானால் தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறாருங்க. ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் உட்காந்துக்குங்க. உட்காந்தே அப்படி ஜெபிக்கலாம். கொஞ்ச நேரம் தேவனை துதிங்க, ஆராதிங்க. உட்காந்தே தேவனுடைய சமூகத்தில் துதிங்க. உங்களுடைய இதயத்தில் என்ன பாரம் இருக்கோ இந்த வேலையில் நீங்கள் கேட்டிங்கன்னா தேவன் அதை எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. முழு இருதயத்தோடு தேவனை துதிங்க, ஆராதனை செய்யுங்க. அப்பாவுடைய பிரசனம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, அப்பாவுடைய பிரசனத்தினால் நிரப்புங்க என்று தேவனுடைய கருத்தரை நாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுத்து இந்த மாலை வேலை தேவனை ஆராதிங்க, துதிங்க. நம்ம துதிக்க தானே வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? எத்தனை நன்மைகள் தேவன் செய்திருக்கிறார், அத்தனைக்கு இந்த வேளையிலே நன்றி சொல்லலாமா? எத்தனை நாவுகள் நன்றி சொன்னாலும் போதாதுங்க. தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி பலிகளை ஏறெடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டுங்க. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, நன்றி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலை கடந்து வந்தோம், எத்தனையோ பாடுகளை கடந்து வந்துள்ளோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் அப்பா நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீரப்பா. நீரே எங்களுக்கு வழிகாட்டியாய் இருக்கிறீர், நீரே எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறீர் என்று அந்த தேவனை நம்மை துதிக்கலாமா? அந்த மாலை வேளையில தேவனை நன்றி சொல்லலாமா? தேவனுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? தேவன் நம்மை மட்டும் வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? உள்ளத்தில் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? சோர்வடைந்தவர்களாய் காணப்படாதபடிக்கு கொஞ்ச நேரம் ஒரு 10-20 நிமிஷம் தானே நம்ம துதிக்க போறோம். தேவனை துதிக்கலாமா? நன்றி சொல்லலாமா? தேவனை துதிங்க. தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறாருங்க. ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன்.
ஆண்டவர் இயேசுவே ஆராதிப்பேன். ஆம், தேவன் இம்மட்டும் நம்மை வழிநடத்துகிற தேவனுக்கு கொடான கொடி நன்றி. ஆராதனை வேலையிலே தேவன் நம்மோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி சொல்லலாம். மீதியான வேலை முழுதும் தேவன் தாமே பொறுப்பெடுத்து ஒவ்வொரு காரியங்களையும் அற்புதம் ஆச்சரியமாய் தேவனே முன்னின்று நடத்தி தருவார் என்று விசுவாசித்து இந்த தேவனுக்கு ஆராதனை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்.